1970ஆம் ஆண்டு திமுக அரசால் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் உருவாக்கப்பட்டது. சென்னையின் நகர்ப்புற பகுதிகளில் உள்ள குடிசைகள் இல்லாமல் இருப்பதற்காகவும் நிரந்தரமான அடுக்குமாடி குடியிருப்புகள் பல்வேறு பகுதியில் கட்டித்தரப்பட்டன. 1985க்கு பிறகாக அந்த குடிசை பகுதிகளுக்கான கணக்கெடுப்பும் முறையாக நடைபெறவில்லை. 1971ஆம் ஆண்டு கூட 7 லட்சத்திற்கு மேலான குடிசைவாசி பகுதிகள் சென்னையில் வசித்தார்கள். 2001ஆம் ஆண்டு கூட 10 லட்சம் மக்கள் இருந்தார்கள். ஆனால் நடைபாதை வாசிகள் இதில் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படவில்லை. அவர்களையும் சேர்த்துக் கொள்ளும் பொழுது 10 லட்சத்திற்கு மேலான குடிசைவாசிகளும் நடைபாதை வாசிகளும் இருப்பார்கள் என சமூக ஆர்வலர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தற்போது 2007லிருந்து சென்னையை எழில்மிகு சென்னையாக மாற்றுவதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருகிறது. இதற்காக சென்னையில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய சேரிவாசிகள் மக்கள் அனைவரையும் செம்மஞ்சேரி, கண்ணகி நகர் போன்ற பல்வேறு பகுதிகளுக்கு வெளியேற்றும் பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனால் தங்களின் வாழ்வாதாரத்திற்காக இந்த பகுதியிலேயே வசித்து வந்த மக்கள் திடீரென வேற்று பகுதிகளுக்கு, குறிப்பாக கண்ணகி நகர், செம்மஞ்சேரி, துறைப்பாக்கம் போன்ற பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் பொழுது அவங்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் வெகுவாக பாதிக்கப்படுகின்றது. இது குறித்து சமூக ஆர்வலர்களிடம் கேட்ட பொழுது பல்வேறு காரணங்களை அவர்கள் தெரிவிக்கின்றனர். அரசாங்கம் பொய் சொல்லுது. இப்போ மேயருக்கு நாங்கள் பார்த்த பொழுதும், குடிசை மாற்று வாரியத்தில் நாங்கள் போய் பேசிய பொழுதும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை நகரத்துக்குள்ளே இனிமேல் இடமே கிடையாது, ஏன்னா சென்னை நகரத்துக்குள்ளே நாங்கள் வீடே கட்ட மாட்டோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் சென்னை நகரத்துக்குள்ளே 10 ஏக்கருக்கு மேலே நிலம் உபரியாக ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குங்கிறத அவங்களே இப்போ ஆர்டிஐ ஆக்டில் நான் கேட்ட பொழுது தகவல் கொடுத்துருக்காங்க. அப்போ அரசாங்கம் பொய் சொல்லுதுங்கிறது முதல் விஷயம். இரண்டாவது, நீங்கள் அரசாங்கத்தினுடைய கொள்கைகளை தான் குடிசை மாற்று வாரியமும் போலீஸும் அல்லது மற்றவர்களும் நிறைவேற்றுறாங்க. அப்போ இது தொடர்பான தீ விபத்துகள் ஏற்பட்டால் அந்த தீ விபத்துகள் பின்னாடி சதி இருக்குமாங்கிற நோக்கத்தில் விசாரிக்கிறதே இல்லை. அது மின்கசிவு, அண்டர் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு போட்டு ஃபைலை க்ளோஸ் பண்ணுறதுங்கிற நிலைமை தான் எல்லா இடத்துலையும் இருக்குது. அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, அடிக்கடி இது மாதிரி நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த மொத்தமான இந்த தீ விபத்துகளையும் ஒரு ஜுடிஷியல் கமிஷன் போட்டு விசாரிக்கணும். இதுபோல் இந்த தீ விபத்துகள் ஏற்படக்கூடிய இடங்களில் பாதுகாப்பான வீடுகளை அவங்களுக்கு அந்த இடத்துல கட்டி கொடுக்கணும். அல்லது வசிக்கவே முடியாத இடம்னு பார்த்தால் கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டருக்குள்ளே அவர்களுக்கு குடியிருப்பு ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிற கோரிக்கைகளை நாங்கள் வச்சுருங்க. தீ விபத்துகள் ஏற்பட்ட சோக சுவடுகளும் இன்னும் மறையவில்லை. அதோடு இழந்த வாழ்க்கையில் இருந்து மீள முடியாமல் காற்று, மழை, வெயில் என்று எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு வாழ்க்கை நடத்தி வருகிறார்கள் இவர்கள். வாழ்க்கையை முழுமையாக அழித்துவிடும் தீ விபத்துகள் திட்டமிட்ட சதிவேலையாகவும் இருக்கலாம் என்று தீ விபத்துகள் குறித்து கள ஆய்வு மேற்கொண்ட உண்மை அறியும் குழு தெரிவித்துள்ளது. அது மட்டுமில்லாமல் நடைபெறும் எல்லா தீ விபத்துகளையும் மின்சார கசிவு காரணமாக ஏற்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில்தான் காவல்துறை விசாரணை நடத்தி வருவதாகவும், இதனால் தீ விபத்துக்கான உண்மையான காரணம் தெரியாமலே போய்விடுவதாகவும் தெரிவிக்கிறார் எழுத்தாளர் மார்க்ஸ். அரசாங்கமே இதற்கு இந்த மாதிரி குடிசைகளை அகற்றணுங்கிற ஒரு நோக்கத்துடன் செயல்படும் பொழுது அரசாங்கம் அப்படி செய்யும். இப்போ இந்த மக்கீஸ் கார்டனில் அது மாதிரி அவர் சந்தேகம் இருக்கேன்னு சொல்லி 1000 விளக்கு அசிஸ்டன்ட் கமிஷனர்கிட்ட நாங்கள் பேசின பொழுது அவர் சொன்னார், சிரிக்கிறார் அவர். அப்போ என்ன சார், அரசாங்கமே படிச்சுன்னு சொல்கிறீங்களா, அந்த நோக்கத்தில் நாங்கள் விசாரணை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாரு அவர். அப்போ அரசாங்கம் தன்னைத்தானே விசாரிச்சுக்குமா என்ன? இப்போ நீங்கள் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி மூர் மார்க்கெட்டை எரிச்சு தான் காலி பண்ணாங்க. அந்த மாதிரியான முயற்சிகளாக இருக்கலாங்கிற சந்தேகம் மக்களுக்கு இருக்குது. அரசாங்கம் அதை கிளியர் பண்ணணும். நாங்கள் அதெல்லாம் அது மாதிரி எல்லாம் இல்லை, இயற்கையாக தான் நடக்குதுன்னா ஒரு ஜுடிஷியல் கமிஷன் ஒன்று போட்டு விசாரிக்கட்டுமே. அதுக்கே அரசாங்கம் தயாராக இல்லை. அப்போ அந்த சந்தேகம் வருது இல்லையா? அரசாங்கம் ஒரு 3 விஷயம். ஒன்று, அது இந்த தீ விபத்துக்களை விசாரிக்க தயாராக இல்லைங்கிறது ஒன்று. ரெண்டாவது, அவங்கள மீண்டும் இங்கேயே நிரந்தரமான வீடுகள் கட்டி குடியமர்த்தவும் தயாராக இல்லை. மூணாவது, அவங்களை எப்படியாவது வெளியேற்றணுங்கிற முயற்சி பண்ணுது. அப்போ இதெல்லாம் சேர்ந்து நமக்கு அந்த சந்தேகத்தை உருவாக்கும். பெரும் தீ விபத்துகளால் வாழ்க்கையை இழந்தவர்கள் தற்போது வசிக்கும் இடத்திற்கு அருகாமையிலேயே வீட்டு வேலையை பார்ப்பதாலும், கட்டிட வேலை, பெயிண்ட் அடிப்பது, பழைய துணி விற்பது, துப்புரவு பணிகள் என்று கூலி வேலைகள் பலவற்றிற்கு சென்று வருவதால் அரசு தரும் வீடுகள் இருக்கும் கண்ணகி நகர், செம்மஞ்சேரி பகுதிகளுக்கு போக முடியாது என்கின்றனர். இதனால் தங்களுக்கு கூவம் ஆற்று ஓரத்திலே தடுப்பு சுவர்கள் அமைத்து நிரந்தரமான குடியிருப்புகளை உருவாக்கி தர வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். வீடு எரிஞ்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த சைடில் எல்லாம் அந்த கட்சியிலேருந்து இந்த கட்சி வரைக்கும் வீடுங்க கட்டி விட்டாக்கா ரொம்ப உங்களுக்கு நல்லதாக இருக்கும். என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த எரிஞ்சு போயிட்டு ரொம்ப கரண்ட் இல்லாத அவஸ்தையாகுது எங்களுக்கு. அது 5000 ரூபாய் கொடுத்தாங்க. அதுதான் 5000 ரூபாயில் எப்படி சாமானுங்க போயிடுச்சு, நக்கின்னு வர எவ்வளோ சாமானுங்க போயிடுச்சு, துணிமணி போயிடுச்சு. அப்போ அந்த 5000 ரூபாயில் என்ன வாங்க முடியும்? ஒரு துணியே வாங்க முடியாது 5000 ரூபாயில். எங்களுக்கு இந்த இடம் வசதியாக இருக்குது.
எல்லா விதத்துக்கும் எங்களுக்கு வசதியாக பிழைக்கிறதுக்கு வசதியாகுது. யாரும் வந்து போய் வேலை செய்யல, எல்லாம் வீட்டு வேலையும் இந்த ஆட்டோ ஓட்டுறது கூலி வேலை செய்கிறவங்க தான் இங்கே இருக்கிறாங்க. நல்ல வசதிப்பட்டவங்க இங்கே யாரும் ஒருத்தவங்க கூட இல்லை, எல்லாம் கஷ்டப்படுற ஜனங்க. காலைல ஆனால் இந்த பங்களா வேலைக்கு போகிறவங்க, இந்த கூலி வேலை செய்கிறவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க, அதுமாரி ஆளுங்க தான் இங்கே இருக்கிறாங்க. ஏன்னா நாங்கள் வேறு இடத்துக்கெல்லாம் போனோம், இந்த செம்மஞ்சேரிக்கெல்லாம் போனோன்னா எங்களால் அங்கே பொழிக்க முடியாது. அங்கே ஒரு டிஃபன் கடையோ ஒரு ஆட்டோ ஓட்டுறது கூட கஷ்டம்தான். அங்கெல்லாம் எதுக்கும் எங்களுக்கு வசதி இருக்காது. இங்கே எங்களுக்கு எல்லா விதத்துலேயும் வசதி இருக்குது, எல்லா விதத்துலேயும் எங்களுக்கு வசதி. பள்ளிக்கு, பசங்களுக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு, எல்லாத்துக்கும் இங்கே வசதி இருக்குது. இங்கேயே எங்களுக்கு நிரந்தரமாக ஒரு தடுப்பு சேவர் மட்டும் எழுப்பி கொடுத்து எங்களை விட்டுட்டாங்கன்னா நாங்கள் இங்கேயே இருந்துருவோம். மெட்ரோ வாட்டர் பணி மேற்கொள்வதற்காக அயனாவரத்தில் வசித்து வந்த 47 குடும்பங்களை நிரந்தர வீடு தருவதாக கூறி காவலர்கள் மூலம் வலுக்கட்டாயமாக கண்ணகி நகருக்கு அழைத்து வந்து குடியமர்த்தியுள்ளனர். ஆனால் பல வருடம் வாழ்ந்த பிறகு குடியிருப்புகள் உங்களுக்காக இன்னும் ஒதுக்கப்படவில்லை என்று கூறி தற்பொழுது வாழும் வீடுகளுக்கு சீல் வைத்து மீண்டும் நடுத்தெருவுக்கே தள்ளியுள்ளனர் அதிகாரிகள். 3 வருஷம் இருந்துட்டு முதல்ல என்ன செய்வாங்க, வியாழக்கிழமை அன்றைக்கி வந்து காலி பண்ணுங்க, நீங்கள் உங்களுக்கு வீடு அலர்ட் ஆகலை, நீங்கள் போய் மெட்ரோ வீட்டில் போய் வாங்கிடுவாங்க, அலர்ட் ஆகும் இன்ட்டு சனிக்கிழமை அன்றைக்கி வந்து எல்லாத்தையும் பிரித்து எல்லாம் சாமான் எடுங்கன்ட்டு எடுத்து வச்சுட்டு வெளியே தைச்சிட்டாங்க. போலீஸ் எல்லாம் வச்சு நான் உங்களுக்கு வீடு தரேன், நீங்கள் கண்ணகி நகருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வண்டியிலேயே எங்களை என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட் வண்டியிலே ஏற்றின்னு வந்து அந்த கவர்மெண்ட் வண்டியில் ஏற்றின்னு வந்ததுக்கும் எவிடன்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம். ஏற்றின்னு வந்து என்ன பண்ணாங்க, இங்கே விட்டாங்க. எங்களை நடுத்தூரில் தான், இப்போவும் நடுத்தூரில் தான் நிற்க வச்சுக்கிறாங்க. 3 வருஷத்துக்கு எப்படி முன்னாடி நடுத்தூரில் நிற்க வச்சாங்களா அதேமாதிரி இன்றைக்கி வந்து சாமானெல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டு வீட்டை வந்து சீல் வச்சுட்டு நடுத்தூரில் தான் நிற்க வச்சுறாங்க. இங்கு போதுமான மருத்துவ வசதியோ பள்ளிகளோ கிடையாது. வேலை வாய்ப்புகளுக்கும் வழி இல்லை. எல்லா தேவைகளுக்கும் நகரத்திற்கே மீண்டும் பல கிலோமீட்டர் பயணம் செய்ய வேண்டிய நிலை. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் இருந்து வருவதாக தெரிவித்தால் வேலை தர மறுப்பதாகவும் வேதனை அடைகின்றனர் இவர்கள். அதோடு சிறு குடும்பம் கூட வசிக்க முடியாத அளவு கொண்ட அறைகள், குடிநீர் பற்றாக்குறை, மின்சாரம் இல்லாதது, குடிநீரில் சாக்கடை நாற்றம் என்று ஆயிரக்கணக்கான அடிப்படை பிரச்சனைகளோடு அல்லோலப்படுகிறார்கள் இவர்கள். ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு எதுவுமே குளிக்க துணி மாற்ற முடியல, ஆம்பளோட எங்கன்னா போயிடுவாங்க. பாத்ரூம் போதே வேலி எங்கே போவாங்க, வயசு பொண்ணுக்குது எப்படி போவாங்க, பையனா ஆம்பளை பையன் எங்கன்னா போயிடுவான். ரொம்ப கஷ்டமாக வீடை பூட்டி குளிக்க முடியாதனால எனக்கு ஜுரமாக வந்துச்சு. எனக்கு இந்த படுத்தபடியாக இருக்கிற ஒரு வாரமாக நான் ரோட்லேயே பார்த்துன்னு கிடக்குறேன். இந்த தூங்குது, இடுப்பெல்லாம் நோவுது, படுக்கலான்னா படுக்க கூட முடியல, அப்படியே உட்காந்து உரையின்னு தாக்குது. இந்த கல் எப்படி நாங்கள் படுக்கிறது, பனி அதில் படுத்தே ஜுரமாக வந்துச்சு எங்களுக்கு. இது நாங்கள் பூங்கா வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை காலி பண்ணிவிட்டு இந்த ஹவுசிங் போர்டு எங்களுக்கு இங்கே கொடுத்தாங்க. நாங்கள் அங்கே ஒரு 10 வருஷம் இருந்தோம். அதில் அந்த இடத்துல வந்து இருந்தோம். இருந்து இப்போ வேலைக்கோ இது ஒருத்தரெலாம் கூட ஒருத்தர் கூப்பிட்டு போவாங்க நம்மளை. கண்ணினாரா நாளைக்கு சொல்லி அனுப்புகிறேன், போமா நம்பர் இருந்தால் கொடுங்க, நாளைக்கு சொல்லி அனுப்புகிறேன் உங்களுக்கு அப்படின்னுறாங்க. இப்படி நகர்ப்புறத்தில் இருந்து பல்வேறு வளர்ச்சி பணிகளுக்காக வெளியேற்றப்பட்டவர்கள் படும் பாடோ அக்கறைக்கு இக்கரை பச்சையாகவே இருக்கிறது. கண்ணகி நகரின் நிலைமையோ இப்படி இருக்கும்போது நகரில் இருந்து அரசு தொடர்ந்து மக்களை வெளியேற்றி கொண்டு செல்வதும் அப்பகுதியில் பலாயிரக்கணக்கான வீடுகள் கட்டுவதும் அரசின் ஏமாற்று வேலை என்கிற கருத்தும் எழத்தான் செய்கிறது. சென்னையின் வளர்ச்சி உண்மையாகவே அனைவருக்கும் ஏற்றதுதானா? அநியாயமாக அப்புறப்படுத்தப்படும் அடித்தட்டு மக்கள் கண்ணகி நகர், துறைப்பாக்கம் போன்ற பகுதிகளுக்கு சென்றும் நடுத்தெருவில் நிற்பது ஏன்? ஆண்டுகள் பல கடந்தும் அடிப்படை வாழ்வை கூட வாழ முடியாதவர்களுக்கு இந்த அரசு என்னதான் செய்ய போகிறது? இப்படி அடுக்கடுக்கான கேள்விகளை சமூக ஆர்வலர்களும் பாதிக்கப்பட்ட மக்களும் எழுப்பிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இதற்கான பதில் என்றுதான் கிடைக்குமோ?